வணக்கம். தொகுதி பங்கீட்டில் எந்த கட்சி முந்துது, யாருக்கு எங்கே சிக்கல், இதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல அதிமுக தரப்பை பார்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்தார். ஆனா இன்னும் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு ஒரு முடிவுக்கு வரலன்னு தெரியுது. பாஜக தரப்புல அதிக இடங்களை கேட்டு நெருக்கடி கொடுக்கிறதா சொல்லப்படுது. இதனால மத்த கூட்டணி கட்சிகளான பாமகவுக்கு எத்தனை சீட் கொடுக்கிறதுங்கிற குழப்பம் அதிமுகக்குள்ள நீடிக்குது. பாஜகவோட நிபந்தனைகளுக்கு அதிமுக பணியுமா அப்படிங்கறதான் இப்போதைய அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக். இன்னொரு பக்கம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தங்களுக்கு விருப்பமான 30 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக கிட்ட கொடுத்திருக்கார். குறிப்பாக சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்கள்ல தலா 2 தொகுதிகளை கேட்கிறதா தகவல். ஆனா பாமக வசம் இருக்கிற மேட்டூர், மயிலம் போன்ற தொகுதிகளை அதிமுக கேட்கிறதா சொல்லப்படுது. பாஜக விவகாரம் முடிஞ்சாதான் பாமகவுக்கு பதில் சொல்ல முடியுங்கிற கட்டாயத்தில் அதிமுக இருக்கு. இதனால தேர்தல் பணிகள் தொய்வடையலாம்னு தொண்டர்கள் கவலைப்படுறாங்க. அதிமுக கூட்டணி இப்படி இழுபறியில இருக்கிறப்போ திமுக தரப்புல ரொம்பவே வேகமா காய் நகர்த்திக்கிட்டு வர்றாங்க. காங்கிரஸ் கூட இருந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அவங்களுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் அடுத்தடுத்து பேசி முடிச்சு திமுக கூட்டணி இப்போ தேர்தல் களத்துல ஒரு படி முன்னாடி இருக்கேன்னு சொல்லலாம். சோ தமிழக அரசியல் களம் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கு. அதிமுகவோட இந்த குழப்பம் தீருமா, திமுகவோட இந்த வேகம் அவங்களுக்கு வெற்றியை தருமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளுக்கு மறக்காம நம்ம உடன்பிறப்புகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.